நம்ம சூர்யா சேதுபதி அப்பா வேற, நான் வேற. அவர்தான், வேற யாரும் இல்லை. விஜய் சேதுபதியோட பையன் தான் அந்த ஒரு படத்துல ஒரு அறிமுக நடிகராக அந்த ஒரு படத்துல ஃபீனிக்ஸ்னு ஒரு படத்துல வந்து ஹீரோவா நடிச்சிருக்காப்புல. என் படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம சூர்யா சேதுபதியை கிட்ட ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய அந்த மக்கள் எதனாலன்னா, இங்க ஒரு பெரிய அரசியல்வாதியை வந்து ஒரு எம்எல்ஏ வந்து கிட்ட 27 வெட்டு 60 வெட்டி படுகொலை செஞ்சிருக்காப்புல. அது யார் எவருன்னு ஒரு பக்கத்துல விசாரணை நடக்கும் போதுதான் தெரியுது. இது வெட்டினது கிட்டத்தட்ட ஒரு 19 வயசு பையன்னு ஒரு பக்கத்துல தெரிய வருது. இது எதனால பண்ணாப்புல, ஏன் பண்ணாப்புல, அப்படியே அந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு. இது எதனால பண்ணாப்புல, ஏன் பண்ணாப்புல, இதுக்கு என்ன காரணம் அப்படிதான் இந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது நம்ம மெயினா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம அனல் அரசு ஒரு ஃபைட் மாஸ்டர் ஒரு படத்தை எடுத்துக்காப்புலே அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரே ஃபைட்டாக தான் வச்சிருப்பாப்புல. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு செம்ம ஃபைட் சீன்ல இருந்து எல்லாமே தாறுமாறாக கொடுத்துருக்காப்புல. படத்தோட மேலோட்டமான ஒரு கதையை வச்சுக்கிட்டு ஃபுல்லா கிட்ட அந்த ஒரு படம் 2 மணி நேரத்துக்கிட்ட இருக்கு. 2 மணி நேரத்துக்கு ஒரே ஃபைட்டு தான். கதைக்கு நல்லா ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாமே. ஆனா எதுக்கு இப்படி ஒரு ஃபைட் சீனா போட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஏன்னா தமிழரசுக்கு என்ன தோணுச்சோ இல்லையோ, ஆனா இந்த ஒரு படத்தோட கதையை நம்ம சின்னதாக போட்டுக்கிறோம். ஆனா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரே சண்டை காட்சிலாம் நம்ம அந்த ஒரு படத்தை போட்டு அப்படி நிரப்பி வச்சிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு நிரப்பி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு அனலஸ் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காப்புல நினைக்கிறேன். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஹீரோ சூர்யா சேதுபதியை கொல்றதுக்கு ஹிந்திக்காரனில இருந்து தமிழ் ஆளுகள்ல இருந்து எல்லாமே கொல்றதுக்கு போறாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, அதுலயே படம் ஓடிடும். அதுலயே முழுக்க முழுக்க இந்த படத்தை ஓட்டி எடுத்துருவாப்புல. அதை பார்க்கும்போது நமக்கு என்னையா நம்ம சின்ன கதையை போட்டு ஒரே ஆக்ஷன்ல இந்த ஒரு படத்தை முடிச்சிட்டியே அப்படின்னு நமக்கு தோணுச்சு. நம்ம மெயினா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம அறிமுக சூர்யா சேதுபதி வேற லெவல்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை அவர் ஃபேஸ் தான் காமிச்சிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவரே இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மெனக்கட்டு அப்படின்னு நமக்கே தெரியும். படமே நல்லா நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா கொடுக்கணுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு பயிற்சியில இருந்து எல்லாமே வேற லெவல்ல இந்த படத்துக்கு பார்க்கும்போது நமக்கு தெரியும். ரொம்ப ஒரு சிக்ஸ் பேக் உடம்போட இந்த ஒரு படத்துல நடிச்சிருப்பாப்புல. அதுக்கு பார்க்கும்போது அவருக்கு ஒரு பக்கம் வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா படம் வேற லெவலில் நடிச்சிருக்காப்புல. அதை பார்க்கவும் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்துல இந்த படத்தை கட்டி காப்பாத்துறது நம்ம சாம் சிஎஸ் தான். இந்த ஒரு படத்துல ஒரு மியூசிக் டைரக்டரா போட்டு வேற லெவலில் மிரட்டி வச்சிருக்காப்புல. அதை பார்க்க நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரே பிஜிஎம்மாக தான் போட்டு மிரட்டி வச்சிருப்பாப்புல. தலைவர் சாம் சிஎஸ் வேற லெவலியா அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஏன்னா முழுக்க முழுக்க எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரை நம்ம சூர்யா சேதுபதிக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கிற மாதிரியே பிஜிஎம்லாம் போட்டு மிரட்டி விட்டுருப்பாப்புல. அதை பார்க்கும்போது நமக்கே வேற லெவலில் இருந்துச்சு. ஏன்னா பிஜிஎம்லாம் சூர்யா சேதுபதிக்கு தான் வேற லெவலில் பிஜிஎம் போட்டு மிரட்டி இருப்பாப்புல. அதை பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மித்தபடி இல்லை ஏகப்பட்ட ஆக்டர்லாம் நடிச்சிருக்காப்புல. ஏகப்பட்ட ஆக்டர்லாம் பார்க்கும்போது நமக்கு சம்பத்ராஜ் அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஸ்டார்டிங். அவரை வச்சு அந்த ஒரு படத்தோட கதையை நகரம். ஏன்னா அரசியல்வாதி எம்எல்ஏவா நடிச்சிருப்பாப்புல. அதை பார்க்கும்போது அவர் எப்படி ஒரு வில்லத்தனமான ஒரு நடிப்பு ஒன்று நடிச்சிருப்பாப்புல. அது பார்க்கும்போது நமக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹரிஷ் உத்தமன் அவர் தான் இந்த ஒரு படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் நடிச்சிருப்பாப்புல. அதை பார்க்கும்போது நமக்கு அவர் கேரக்டர்லாம் ஒரு எப்படி சொல்றது, அவர் ஏகப்பட்ட படத்தில் நெகட்டிவ் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாப்புல. அதை பார்க்கும்போது நமக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அபி நக்ஸ்த்ரா அப்படின்னு ஒரு ஹீரோயின் நடிச்சிருப்பாப்புல. அந்த அயலி அந்த ஒரு படத்தோட வெப் சீரிஸ் நடிச்ச ஹீரோயினே அந்த ஒரு படத்தை நடிச்சிருக்கா. அதை பார்க்க நமக்கு ஓரளவுக்கு ஐடி பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு ஓகேப்பா அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம திலீபன் தக்காளி ஒரு எப்படி ஒரு தரமான ஒரு நெகட்டிவ் ரோலை போட்டு மிரட்டி விட்டுருப்பாப்புல. அதை பார்க்கும்போது நமக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம நம்ம சொல்ல வேண்டியது வரலட்சுமி சரத்குமார் தான் இந்த ஒரு படத்துல வேற லெவலில் ஒரு நெகட்டிவ் கேரக்டரா மிரட்டி விட்டுருப்பாப்புல. அது பார்க்க சென்ட்ரலுக்கு பிளாக் அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு கதையை நமக்கு தெரிய வரும். ஏன்னா அவங்கள வச்சு நம்ம வரலட்சுமி சரத்குமாரை வச்சு இந்த ஒரு கதையை ஆரம்பிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க பண்ணனால தான் இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு நமக்கு ஒரு பக்கத்துல ஒரு பக்கம் தோணும். ஆனா முழுக்க முழுக்க காரணம் நம்ம வரலட்சுமி சரத்குமார்னால தான் இந்த ஒரு படத்தோட சூர்யா சேதுபதி வந்து இப்படி ஒரு சம்பவத்துல மாட்டிக்கிறாப்புல. வரலட்சுமி சரத்குமாருக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான். பெரிய வில்லனா காமிச்சிருப்பா. அதை பார்க்கும்போது அவ என்ன பக்கம் யூகிக்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பா. அதை பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. வேற மித்தபடி இதுல சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. சூர்யா சேதுபதியே முழுக்க முழுக்க ஒரு வேற லெவலில் ஒரு படத்திலேயே வேற லெவலில் ஒரு கால்தடம் பதிச்சிருக்காப்புல. அதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பக்கம் வாழ்த்து தெரிவிக்கணும். மொத்தம் இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க. வேற இந்த ஒரு படத்துல எதுவும் சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு ஆக்ஷனாக தான் இறக்கி வச்சிருக்காங்க.